ஹலோ விவாஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி சிம்பிளிஃபைடா சால்வ் பண்றது, ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு ஐ டேக் த ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன். இட் இஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் சிஎக்ஸ் பிளஸ் டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு கியூ. இப்படின்னு ரெண்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இததான் வந்து நான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? சோ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா இதை வந்து நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல இருக்கிறத நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? சோ இப்ப மீதி எனக்கு என்ன இருக்கு? இந்த டேர்ம்ஸ் இருக்கு. அப்ப தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ பி இன்டூ கியூ மைனஸ் திஸ் நம்பர். சரிங்களா? இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட்ல பார்ப்போம். பட் ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் தி ஃபார்முலா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கங்க. டிவைடட் பை. சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரைட் சைடு இருக்கிறத நான் அடிச்சிடுறேன். சரிங்களா? ஸோ நவ் ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிற மேல இருக்கு. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா பிசி மைனஸ் ஏடி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணிருப்பேன், இங்க லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணிருப்பேன். ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும். புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ டைரக்டா அந்த நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ சிமிலர்லி இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஒய், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ நவ் delete this. So then you get some clear cut idea. ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒய் வேணும். அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், ஆஸ் யூஸ்வல் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இது தேவையில்ல. ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன பண்ணியிருந்திருக்கோம், மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருந்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? இங்க ஒய்க்கு அப்படியே உல்டாவா பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. சி இன்டூ பி மைனஸ் ஏ இன்டூ கியூ. எப்போதுமே ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் சேம், அதனால இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? ஒன்னுத்துக்கு தெரிஞ்சா போதும், இன்னொன்னு ஆஸ் யூஸ்வல் அதே தான் வரப்போகுது. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை நீங்க ஒரு 2 3 சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெளிவா கிடைச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த சம்ல அப்ளை பண்ண போறேன். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சம். சரிங்களா? ஸோ ஹியர் அப்ப எனக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வேணும். அப்ப இதை நான் விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், என்ன கிடைக்கலாம், 3 இன்டூ 14. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். மைனஸ் 5 இன்டூ 8 டிவைடட் பை, ஸோ 3 இன்டூ 4 மைனஸ் எனக்கு என்ன கிடைக்கும், 5 இன்டூ 2 10. ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூவா இருக்கும். ஸோ 3 இன்டூ 14 42 மைனஸ் I8 40 டிவைட் பை 12 மைனஸ் 10. ஸோ 2 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து எக்ஸோடைய வேல்யூ. அது போல ஒய்க்கு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன் ஒய்க்கு டினாமினேட்டர் எனக்கு சேம் 12 மைனஸ் 10 2ன்னு வருது. அப்ப இதே வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒய் வேணும்னா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், தலைகீழா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ 4 இன்டூ 8. சரிங்களா? 4 இன்டூ 8 மைனஸ் மீதி என்ன இருக்கு, எனக்கு 2 இன்டூ 14 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் என்ன கிடைக்கும், 4 8 32 மைனஸ் 28 டிவைட் பை 2. ஸோ 4 டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் வந்து ஒய்யோடைய வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் இதுல சால்வ் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும். இப்போ எக்ஸ் வேணும்னு என்ன பண்ணணும், 3 இன்டூ மைனஸ் 15. சரிங்களா? மைனஸ் 3 இன்டூ 3 அப்போ 9 டிவைடட் பை, எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தோன்னா 3 இன்டூ 4 12 மைனஸ் 3 இன்டூ 1 3. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கான நம்பர்ஸ் போடுறேன், அடுத்தடுத்த ப்ராப்ளத்துல நான் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இப்போ மைனஸ் 45 மைனஸ் 9 டிவைட் பை 3 இன்டூ 4 12 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் 54 டிவைட் பை
9 which is equal to -6. அதுபோல இப்போ ஒய்யோட வேல்யூ போட்டுக்கிட்டிங்கன்னா என்னுடைய டினாமினேட்டர் சேம் 9ன்னு வரப்போகுது. இப்போ மேலே மட்டும் போடணும். அப்போ ஒய்க்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒய்யை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன்னா 4 இன்ட்டு 3 சரிங்களா? மைனஸ் 1 இன்ட்டு -15 which is equal to 4 இன்ட்டு 3 12 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 15 டிவைட் பை 9 27/9 which is equal to 3 சரிங்களா? ஸோ இதுதான் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ. உதாரணத்துக்கு ஐ டேக் ஒன் மோர் ப்ராப்ளம். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும்? -2 இன்ட்டு -7 which is equal to +14. ஸோ மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு -4 +4 சரிங்களா? டிவைடட் பை -2 இன்ட்டு 4 it is equal to -8 சரிங்களா? -1 இன்ட்டு 1 1. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 18 டிவைட் பை -9 which is equal to -2. இதுதான் எக்ஸ் உடைய வேல்யூ. அதுபோல ஒய்யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா நான் சொல்லிட்டு டினாமினேட்டர் எனக்கு ஈக்குவல்ன்ட்டேன். அப்போ -9. அப்போ நான் இங்க என்ன பண்ணணும்? ஆப்போசிட்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 இன்ட்டு -4 which is equal to -16. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 7 அப்படின்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் -9 டிவைட் பை -9 which is equal to +1. ஸோ இதுதான் வந்து ஒய்யோடைய வேல்யூ. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனை என்னால் மிக எளிமையாக சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டட் சம்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது நம்மளுடைய சேனலில் சீக்கிரம் சொல்யூஷனாக கொடுக்கப்படும். தேங்க்யூ.